சென்னை ஐஏஎஸ் அகாடமி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவர்களுடைய வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அறிஞர் அண்ணாவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? தென்னாட்டு காந்தி மற்றும் தென்னாட்டினுடைய பெர்னாட்ஷா என்று அழைக்கப்படக்கூடிய நம்முடைய அறிஞர் அண்ணாவை பற்றி பார்க்கலாம். அவருடைய இளமை பருவம் எப்படி இருந்தது, அவர் என்னென்ன பொது வாழ்க்கையில் என்னென்ன ஈடுபாடுகள் பண்ணியிருக்காங்க நம்ம பார்க்கலாம். சரிங்களா? பார்க்கலாம் சார். ஃபர்ஸ்ட் அவருடைய தொடக்க காலம். சரிங்களா? அவருடைய இயற்கை லைஃப்பில் என்னென்ன பண்ணிடுறாரு பார்க்கலாம். சரிங்களா? சிஎன் அண்ணாதுரை. சரிங்களா? காஞ்சிபுரம் நடராஜன் அவர்கள் செப்டம்பர் 15. சரிங்களா? அவர் எப்போ பிறந்திருக்காரு பாருங்க, செப்டம்பர் 15, 1909. சரிங்களா? 1909 அன்னைக்கு பிறந்திருக்காரு. காஞ்சிபுரத்தில் வந்து ஒரு ஏழை நெசவாளர் குடும்பம். சரிங்களா? ஏழை நெசவாளர் குடும்பம். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பிறந்தார். இந்த ஊருடைய பேர்கள் ஞாபகம் வச்சுக்கணும். காஞ்சிபுரம். சரிங்களா? நெசவாளர் குடும்பம். இவருடைய தந்தை பேர் வந்து நடராஜன். சரிங்களா? நம்ம சொல்லிட்டோம் காஞ்சிபுரம் நடராஜன். சரிங்களா? தாய் வந்து யாருன்னா பங்காரு அம்மாள். இவர் தனது சிற்றன்னையான ராசமணி அம்மையாரிடம் வளர்ந்தார். சிற்றன்னை யாரோட வளர்ந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிற்றன்னை யாரு ராசமணி அம்மையாரிடம் வளர்ந்தார். இவர் எங்கே படித்தார் அப்படின்னு பாருங்க, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பச்சையப்பன் பள்ளியில் படித்தார். அடுத்து 1927 காஞ்சிபுரம் நகராட்சி இந்த முனிசிபல் ஆஃபீஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைட்டராக வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறார். சில கிளர்க்கு மாதிரி. சரிங்களா? எழுத்தாளராக பணியாற்றினார். சரிங்களா? எங்கே ஒர்க் பண்ணுறாரு பாருங்க, காஞ்சிபுரம் நகராட்சியில் ஒர்க் பண்ணுறாரு. அடுத்து 1930 ராணி அம்மையாரை மணந்தார். இவருக்கு வந்து மேரேஜ் ஆயிருக்கு. சரிங்களா? ராணி அம்மையாரை மணக்கிறார். அடுத்து பாருங்க, இவர் முதலாக எழுதிய பெண்கள் சமத்துவம் என்ற கட்டுரை ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? இது வந்து பாருங்க, இவருடைய முதல் கட்டுரை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் சமத்துவம். சரிங்களா? பெண்கள் சமத்துவம் என்பதை மாசிலாமணி முதலியார் வெளியிட்டு வந்த தமிழ் அரசு எனும் இதழில் 1931 வெளிவந்தது. அப்போ நம்மளுடைய அறிஞர் அண்ணா எழுதிய முதல் கட்டுரை எதுன்னு கேட்பாங்க. எது சொல்ல நீங்க பெண்கள் சமத்துவம்ன்றதை நான் வச்சு ஓகேங்களா? அடுத்து இவர் வந்து பாருங்க சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் BA ஆனரும் MA வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல்ஸ். சரிங்களா? MAல வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் மற்றும் அரசியல் பட்டமும் பெற்றார். சரிங்களா? அப்போ காலேஜ் வரைக்கும் போயிட்டு MA வரைக்கும் முடிச்சிருக்காரு. அடுத்து பாருங்க, இவர் சென்னையில் உள்ள கோவிந்தப்ப நாயக்கர் பள்ளியில், சரிங்களா, கோவிந்தப்பா நாயக்கர் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரினார். சரிங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம் சார். இது மேக்சிமம் TNPSல கேட்டுட்டே இருக்காங்க அந்த விஷயங்கள் பாருங்க. இவர் வந்து சென்னையில் உள்ள கோவிந்தப்பா நாயக்கர் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்தார். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்லையும் கேட்கலாம், யூனிட் 8லையும் உங்களுக்கு அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கேட்கலாம். சரிங்களா? நல்லா போச்சுங்க. எந்த பள்ளி அவர் கோவிந்தப்பா நாயக்கர் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்தார். அடுத்து இவருடைய பொது வாழ்க்கை என்பது எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? அவருடைய சோசியல் லைஃப்பில் அவர் என்னென்ன வேலைகளை பார்த்தாருன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க சார், இவர் வந்து பாருங்க இவருடைய முக்கியமான 3 கருத்துக்கள். சரிங்களா? பேராசிரியர் வரதராஜன் அண்ட் ஜஸ்டிஸ் நீதி கட்சியினுடைய வெங்கடசாமி முக்கியமான 3 கருத்துக்களை அண்ணாவுக்கு அறிமுகப்படுத்தி அவர் பொது வாழ்வில் ஈடுபட காரணமாக இருந்தார். அவருடைய பொது வாழ்வில் ஈடுபடுறதுக்கு முக்கியமான 2 பேர் காரணமாக இருந்திருக்காங்க. யார் அப்படின்னா வரதராஜனும், சரிங்களா, நீதி கட்சியுடைய பிறவான வெங்கடசாமியும். சரிங்களா? அப்போ என்ன 3 விஷயங்கள் சொல்றாங்கன்னு பாருங்க. சமூக நீதி. சரிங்களா? சோசியல் ஜஸ்டிஸ். அடுத்து நான் பிராமின். சரிங்களா? அப்ளிமெண்ட், அதாவது பிராமணர் அல்லாதவருடைய முன்னேற்றம். அடுத்து அரசியல் கட்சி மூலம் சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்துவது. சரிங்களா? பொலிட்டிக்கல் பார்ட்டி மூலமா நான் வந்து பார்த்தோன்னா சோசியல் சேஞ்சஸை நம்ம கொண்டு வரணும். இது மாதிரி 3 முக்கியமான விஷயங்களை கொண்டு ஒரு பொது வாழ்வில் ஈடுபடுறாரு. அடுத்து இவர் வந்து பாருங்க, இவர் ஜாதி ஏற்றத்தாழ்வுபட்ட சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற கொள்கையுடன் நீதி கட்சியில் 1934 சேர்ந்தார். ரொம்ப முக்கியமான விஷயம். ஜஸ்டிஸ் பார்ட்டியில் வந்து இவர் எப்போ சேர்ந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1934. ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? ஏன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி என்பது என்ன சொல்லுவாங்க, சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1916 உருவாக்கப்பட்டது. அது நீதி கட்சி என்ற பெயர் மாற்றப்பட்டது 1917. அந்த நீதி கட்சியில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து எப்போ சேரார் அப்படின்னு கூட எக்ஸாம்பிள் கேட்பாங்க. 1934 மறக்கக்கூடாது. ஓகேங்களா? அடுத்து அரசியலில் இரட்டையர்கள் யார் அப்படின்னு பாருங்க. சண்டே அப்சர்வர் இதனுடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய பாலசுப்ரமணியம், நீதி கட்சியினுடைய ஜஸ்டிஸ் இதனுடைய ஆசிரியருடைய TV நாதன். இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அரசியலில் இரட்டையர்கள் சொல்லுவாங்க. யார் அரசியல் இரட்டையர்கள்? 2 பேர் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பாலசுப்ரமணியன் ஒன்று, TV நாதன் ஒன்று. சரிங்களா? அப்போ உடனடி காரணமாக இருந்தாங்க. அப்போ இவர் நீதி கட்சியில் பொது வாழ்க்கையில் வர்றதுக்கு ஒரு 2 பேர் காரணமாக இருந்திருக்காங்க. அதனால நீதி கட்சியில் சேர்றதுக்கு 2 பேர் முக்கியமான காரணமாக இருந்தாங்க. யாரு பார்த்தீங்கன்னா அந்த பாலசுப்ரமணியனும், சரிங்களா, TV நாதனும் இருந்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க சார், இதனுடைய முதல் சிறுகதை ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஸ்டோரி. சரிங்களா? கொக்கரக்கோ. ரொம்ப முக்கியமான விஷயம் கேட்பாங்க. இது 1934 ஆனந்த விகரனில் வெளிவந்தது. அப்போ இவருடைய முதல் சிறுகதை, முதல் கட்டுரை என்றது பார்த்தோம் பெண்கள் சமத்துவம்னு பார்த்தோம். இவருடைய முதல் சிறுகதை ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா கொக்கரக்கோ. சரிங்களா? மறக்கவே கூடாது. அடுத்து பாருங்க சார், இவர் திருப்பூரில் நடைபெற்ற செங்குந்தர்
இளைஞர் சரிங்களா செங்குந்தர் யூத் கான்ஃபரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா யாரை சந்திக்கிறாருன்னு கூட கேட்பாங்க. பெரியாரை சந்திக்கிறார். அப்போ பெரியாரை முதல் முறையாக எங்கே பார்க்குறாரு பாருங்க சரிங்களா, செங்குந்தர் இளைஞர் மாநாட்டில் தான் அவர் கலந்துக்கும் போது பெரியாரை முதலாக மீட் பண்ணுறாரு. ஓகேங்களா. அடுத்து 1936 சென்னை மாநகராட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெத்து நாயக்கன்பேட்டை தொகுதியிலிருந்து போட்டியிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி வாய்ப்பை இழந்தார். சரிங்களா. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனில் நிற்கிறார் சார், அதுவும் லாஸ் ஆகுது. சரிங்களா. முதல்ல நின்று தோத்து போறார். எங்க பாருங்க, பெத்து நாயக்கன்பேட்டை தொகுதியிலிருந்து சென்னை மாநகராட்சிக்கு நடந்த சரிங்களா அதில் நடந்த இதில் வந்து தோத்து போறாரு. அடுத்து பாருங்க, இவர் வாசுதேவ் நடத்தி வந்த பாலபாரதி என்ற இதழை நடத்தும் பொறுப்பு 1936 அண்ணாவுக்கு அளிக்கப்பட்டது. அப்போ இவர் வந்து பாருங்க பாலபாரதி என்ற மேகசினை வந்து பார்த்தீங்கன்னா 1936 நடத்தக்கூடிய பொறுப்பை ஏற்கிறாரு. அடுத்து பாருங்க, அண்ணா அவர்களுடைய முதற் கவிதை சரிங்களா, த ஃபர்ஸ்ட் போயட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரசினுடைய ஊழல் என்ற தலைப்பில் 1937 விடுதலை ஏட்டில் வெளியானது. சரிங்களா. உங்களுக்கே தெரியும், இந்த விடுதலை ஏடு ஆனது யாருது? பத்திரிகை, பெரியாரோட பத்திரிகை. அந்த பெரியாருடைய பத்திரிகையில் வந்து ஒரு துணையாசிரியராக வேலை பார்த்துருப்பாரு. இந்த விடுதலை என்ற பத்திரிகை வந்து பெரியார் எப்போ தொடங்கினான்னு கேட்பாங்க. எப்போ தொடங்கினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1935 தொடங்கியிருப்பார். சரிங்களா. இந்த விடுதலை என்ற பத்திரிகை. அந்த விடுதலை என்ற பத்திரிகை வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணியிருக்காரு, காங்கிரஸ் ஊழல். ஏன்னா அப்போயே வந்து நீதி கட்சிக்கு ஆப்போனண்டாக இருந்தது யாருன்னா காங்கிரஸ் இருந்திருக்காங்க. சரி, அந்த நீதி கட்சியில் இருந்து என்ன பண்ணியிருக்காரு, காங்கிரஸ் ஊழல் பற்றி ஏகப்பட்ட கட்டுரைகளை அவர் எழுதியிருக்காரு. ஓகேங்களா. அடுத்து பாருங்க சார், 1937 திருச்சி மாவட்டம் துறையூரில் நடந்த சுயமரியாதை மாநாட்டிற்கு அண்ணா தலைமை தாங்கினார். ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா. சுயமரியாதை மாநாடு சரிங்களா, உங்களுக்கே தெரியும் சரிங்களா, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அதாவது சுயமரியாதை இயக்கம் எப்போது ஸ்டார்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1925 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. இப்போ அந்த ஸ்டார்ட் பண்ணி இதற்கான முதல் மீட்டிங் எங்கே நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1929 செங்கல்பட்டில் நடந்திருக்கும். செங்கல்பட்டில் தான் முதல் மீட்டிங், சுயமரியாதையினுடைய முதல் மீட்டிங் ஏன் நடந்தது, செங்கல்பட்டில் நடந்தது. ஆனால் இவர் வந்து பாருங்க 1937 திருச்சியில் நடந்த துறையூர் மீட்டிங் எல்லாம் இவர் வந்து பார்த்தோன்னா எடுத்தாங்க. கேட்கலாம் சரிங்களா, கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாருங்க, காஞ்சி மணிமொழியார் வெளியிட்டு வந்த நவயுகம் இதழின் துணை ஆசிரியராகவும் இவர் வந்து சேர்கிறார். நவயுகம் என்ற இதழினுடைய துணை ஆசிரியராகவும் ஜாயின் பண்றார். அடுத்து ஈரோடு சென்று பெரியார் நடத்தி வந்த சரிங்களா, பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா ஈரோடு சென்று பெரியார் நடத்தி வந்த குடியரசு மற்றும் விடுதலை இதழினுடைய முழு நேர துணை ஆசிரியராக மாறி போனார். சரிங்களா. முழு நேர சப் எடிட்டர் மாறி போயிட்டாரு. உங்களுக்கு தெரியும், இந்த குடியரசுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சுயமரியாதை இயக்கத்தினுடைய ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு செய்தித்தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ஓகேங்களா. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டது, 1925. உங்களுக்கு தெரியும், ஏன்னா சுயமரியாதை இயக்கம் 1925, குடியரசு என்பது 1925 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. விடுதலை நம்ம சொன்ன விஷயம் தான் 1935 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. அதில் சப் எடிட்டராக முழு நேரமாக வேலை செய்ய மாதிரி மாறிட்டாரு. அடுத்து பாருங்க, சென்னை மாகாண முதலமைச்சர் ராஜாஜி தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகளில் இந்தி பாடத்தை கட்டாயமாக்கினார். இதற்கு கடுமையான எதிர்ப்பு கிளம்பியது. 1930 நடைபெற்ற முதல் சரிங்களா இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு அண்ணாதுரை முதல் முறையாக சிறை தண்டனை அனுப்பித்தார். அதுவும் 4 மாதம் சிறை தண்டனை. சரிங்களா. ஒரு 4 மந்த் பார்த்தீங்கன்னா சிறை தண்டனை அனுபவிச்சாரு. சரிங்களா. இது வந்து பாருங்க கேட்பாங்க எக்ஸாம், அவர் எந்த போராட்டத்துக்காக முதல்ல சிறை சென்றார் அப்படின்னா இந்தி எதிர்ப்பு போராட்டம். சரிங்களா. ஒன்றுல ராஜாஜி தலைமையிலான அரசாங்கம் என்பது 1937 வரும். சரிங்களா. அந்த அரசாங்கமானது பள்ளிகளில் இந்தி மொழியை வந்து திணிப்பாங்க. சரிங்களா. அந்த இந்தி மொழி திணிப்பு என்பது இவங்க வந்து ஆரியர்கள் இங்கே வந்துருவாங்க, அவங்களுடைய கலாச்சாரமானது நம்மளுக்கு பரப்பப்படும் என்ற அச்சத்தின் காரணமாக இந்தி எதிர்ப்பு போராட்டமானது சொல்லப்படுகிறது. அப்போ அதன்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போராட்டம் நடக்குது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, 4 வருஷம் ஜெயில் போடுறாங்க. அடுத்து பாருங்க, 1938 முதல் பரதன் என்ற பெயரில் சரிங்களா, அவருடைய பேரே மாத்திரார், பரதன் என்ற பெயரில் பாருங்க ஏகப்பட்ட தலைவர்களுக்கு விடுதலை ஏடு வாயிலாக பகிரங்க கடிதங்களை எழுதுவதை வெளியிட்டார். அடுத்து இவர் பாருங்க, சௌமியன், ஒற்றன், சம்மட்டி, நக்கீரன், சமதர்மன், சீனஸ், வீரன், ஆணி, குறிப்பேன் போன்ற பல புனைப்பெயர்களில் அண்ணா கட்டுரைகளை, கதைகளையும் விமர்சனங்களையும் ஓரங்க நாடகங்களையும் எழுதியிருக்கார். சரிங்களா. அப்போ ஏகப்பட்ட புனைப்பெயர் இருக்கு சார், எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா. அப்போ அந்த பரதன் என்ற பெயர்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா, அதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாருங்க, இவருடைய முதல் சரிங்களா இவருடைய முதல் சரிங்களா குறும்புதினம். சரிங்களா. முதல் குறும்புதினம் என்பது த ஃபர்ஸ்ட் ஷார்ட் நாவல். கண்டிப்பாக கேட்பாங்க. கோமலத்தின் சரிங்களா கோபம் என்றது
குடியரசு இதழில் வெளிவந்தது. அப்போ இவருடைய முதல் பார்த்தீங்கன்னா சிறு நாவல் என்பது எது, முதல் குறும்புதினம் என்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோமலத்தின் கோபம். சரிங்களா? அடுத்து பாருங்க, 1939 நீதி கட்சியினுடைய பொது ஜெனரல் செக்ரட்டரியா வந்து பார்த்தீங்கன்னா ஆனார். அப்போ அதனுடைய தலைவராக பெரியார் இருக்கிறார். ஏன்னா 1938 வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் ஆனது நீதி கட்சியோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார். ஏன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்கும்போது அதில் அந்த அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுவாங்க. ஜெயிலில் இருக்கும்போது நீதி கட்சியோட தலைவராக பெரியார் தேர்வு செய்யப்படுவார். அப்படி தேர்வு செய்யப்பட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாருங்க. சரிங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பாருங்க ஜெனரல் செக்ரட்டரியா வந்து 1939 நீடிச்சிருக்காரு. அப்போ காங்கிரஸ் தலைவராக இருந்த டாக்டர் வரதராஜலு, ரொம்ப முக்கியமான விஷயம், டாக்டர் வரதராஜலு நாயுடு அண்ணாவை நீதி கட்சியினுடைய மூளை என்று வர்ணித்தார். அப்போ பிரைன் ஆஃப் த ஜஸ்டிஸ் பார்ட்டினா யாரை நீங்க சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பேரறிஞர் அண்ணாவை தான் நீங்க சொல்லணும். சரிங்களா? பிரைன் ஆஃப் த ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு யார் சொல்லியிருக்காரு பாருங்க, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் வரதராஜலு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இவருடைய முதல் சரிங்களா ஃபர்ஸ்ட் நாவல் சரிங்களா முதல் புதினம் என்பது குடியரசு இதழாக எதுவும் வெளிவரதுக்கு பேர் பாருங்க வீங்கிய உதடு. சரிங்களா? அப்போ இங்க பாரு தெளிவா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முதல் குறும்புதினம் என்பது கோமலத்தின் கோபம், ஆனால் முதல் புதினம் என்பது வீங்கிய உதடு. சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்காரு. இந்த மாதிரி விஷயங்களை அவர் பண்ணியிருக்காரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திராவிட நாடு கொள்கை. சரிங்களா? திராவிட நாடு என்றால் வேற ஒன்றும் இல்லை சார், நம்முடைய கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த 4 ஸ்டேட் சொல்லுவாங்க சொன்னால் திராவிட நாடுன்னு சொல்லுவாங்க. அந்த கொள்கையை வந்து எப்படி பேசுறாங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, 1940 சரிங்களா பிப்ரவரி 24 அன்று திருவாரூரில் நீதி கட்சியினுடைய மாநில மாநாடு கூட்டிட்டது. அதில் சரிங்களா திராவிட நாடு திராவிடருக்கு என்ற கொள்கை தீர்மானமானது நிறைவேற்றம். எந்த மீட்டிங்ல சொல்லியிருக்கானோட எக்ஸாம்பிள் கேட்பாங்க. திருவாரூரில் கூடிய நீதி கட்சியினுடைய மாநாடு, வருடம் தவறான ஒரு மாநாடு நடக்குமா, அந்த மாநாட்டில் சொல்லியிருக்காங்க திராவிட நாடு திராவிடருக்கு என்று கொள்கை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதை முன்மொழிந்தவர் யார் பாருங்க. சரிங்களா? சண்டே அப்சர்வருடைய இதழாக இருக்கக்கூடிய பாலசுப்ரமணியம். சண்டே சரிங்களா அப்சர்வராக இருக்கக்கூடிய பாலசுப்ரமணியம். வழிமொழிந்தவர் யார் அப்படின்னா பாசுதேவ் மற்றும் அண்ணா. இவங்க 2 பேர் தான் வழிமொழி கேட்பாங்க. அப்படியோ திராவிட நாடு கோரிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா திராவிட நாடு திராவிடருக்கு என்று சொல்வதை பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தவர் யாருன்னா பாலசுப்ரமணியம். சரிங்களா? ஆனால் இதை வழிமொழிந்தவர்கள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா மற்றும் பாசுதேவ். ஓகேங்களா? அடுத்து பாருங்க சார், 1942 தனது தோழர்களான டிபிஎஸ் பொன்னப்பா, அங்கமுத்து, கணேசன் ஆகியோருடைய ஆதரவுடன் திராவிட நாடு எனும் இதழை காஞ்சிபுரத்தில் துவங்கினார். அப்போ இவருடைய இதழை பாருங்க திராவிட நாடு. அப்போ திராவிட நாடு என்ற இதழை தொடங்கியவர் யார்? அண்ணா. சில ஃப்ரெண்ட்ஸ் கூட வச்சு அவர் தொடங்கியிருக்காரு. எங்கன்னா அவருடைய பிறந்த ஊராக இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்தை தொடங்குறார். இந்த இதழ் வெளிவர பக்க பலமாக இருந்தவர்கள் யார் பாருங்க, அரங்கண்ணல், தில்லை வில்லனால் இவங்களாம் இருந்திருக்காங்க. சரிங்களா? அப்ப திராவிட நாடு என்ற இதழை தொடங்கியவர் யாருன்னா அண்ணா. அடுத்து பாருங்க, இவருடைய முதல் நாடகமான சந்திரோதயம், முதல் நாடகம் சரிங்களா த ஃபர்ஸ்ட் டிராமா ஆர் பிளே, முதல் டிராமா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரோதயம் என்பது திருவத்திபுரம் லட்சுமி விலாஸ் அரங்கில் நடத்தப்பட்டது. அப்போ இவருடைய முதல் நான் படிச்சிருக்கோம். முதல் குறும்புதினம், முதல் புதினம், முதல் நாடகம், இதெல்லாம் முதல் கட்டுரை, இதெல்லாம் பார்த்துருக்கோம். இதெல்லாம் தெளிவாக ஞாபகம் வச்சு கண்டிப்பாக எக்ஸாம்ல கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து இயக்க அரசியல். சரிங்களா? அவருடைய பாலிசிலாம் வந்து பார்த்தோன்னா பொலிட்டிக்கல் ஐடியாலஜி வந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? 1944 ஆகஸ்ட் 27 சரிங்களா சேலத்தில் நடைபெறக்கூடிய மீட்டிங் நடக்குது. சரிங்களா? அதில் 16வது மாநில மாநாட்டம் நடக்குது சார் சேலம். அதில் அண்ணா அவர்களால் ஒரு தீர்மானம் கொண்டு வரப்படுது. அதான் அண்ணா தீர்மானம் சொல்லுவாங்க. அவர் என்ன தீர்மானங்களை கொண்டு வந்திருக்காருன்னு பாருங்க. சரிங்களா? அவருடைய ரிசொல்யூஷன் வந்து என்ன சொல்றாங்க பாருங்க. ஆங்கில ஆட்சியர்களால் தரப்பட்ட, இப்போ ஆங்கில அரசாங்கம் கொடுக்கப்பட்ட அந்த பட்டங்களை எல்லாம் துறக்கணும் சார். ராவ் பகதூர் பட்டம், அடுத்து வந்து திவான் பகதூர் பட்டம், ராவ் ஷாகே போன்ற கௌரவ பட்டங்களை துறக்க வேண்டும். சரிங்களா? நம்ம இடமலை சீனிவாசன் படிச்சிருப்பீங்க. அவர் அந்த மாதிரி பட்டங்கள்லாம் வாங்கியிருப்பார். அந்த மாதிரி பட்டங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஆங்கில அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. அதை தயவு செய்து வந்து நல்லா துறந்து போயிடுங்க ஒரு கொள்கையை கொண்டு வர. அடுத்து பாருங்க, உள்ளாட்சி மன்ற தலைவர்கள் கௌரவ மாஜிஸ்ட்ரேட் பதவியிலிருந்து விலக வேண்டும். சரிங்களா? அந்த மாதிரி பதவிகள்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. அடுத்து பெயர்களுக்கு பின்னால் ஜாதி பெயர்களை போட்டுக் கொள்ளக்கூடாது என்று இவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு. ஜாதி பெயர்களுக்கு பின்னால் என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா பெயர்களுக்கு பின்னால் ஜாதி பெயரை போடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் சரியா சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சியினுடைய பெயரை மாற்றி திராவிடர் கழகம் என்று மாற்றப்பட்டது என்று பெயரிட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா பண்ண ஒரு முக்கியமான தீர்மானம். சரிங்களா? நீதி கட்சியானது என்ன பெயர் மாற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1944 சேலம் நடந்த மீட்டிங்ல திராவிடர் கழகம் என்று மாறி போனது. சரிங்களா? சரி, அடுத்து மேற்கண்ட தீர்மானமானது பெரும் விவாதம். சரிங்களா? மாத்திட்டாங்க பேரை, ஏகப்பட்ட விமர்சனம் போது இருந்தாலும் அண்ணாதுரை என்ற தீர்மானம் என்று அழைக்கப்படுகிறது. இதுதான் தீர்மானம். இது
அண்ணாதுரையினுடைய தீர்மானம். சரிங்களா? அப்ப தீர்மானத்தின்படி நீதி கட்சியானது திராவிட கழகம் என்று பெயர் மாற்றப்பட்டது. தலைவராக பெரியார், செயலாளர் யாரு? 1939 வந்து இவர்தான் செயலாளர், திரும்பி இவர் தான் செயலராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அப்போ சரிங்களா, நீதி கட்சியினுடைய பெயரான திராவிட கழகம் என்று மாறி போச்சு. அப்போ திராவிடர் கொள்கை ஐடியாலஜிலாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து பாருங்க இவருடைய படைப்புகள். சரிங்களா, இவர் என்னன்னா புக்ஸ்லாம் எழுதியிருக்காரு, என்னென்ன நாடகங்கள் எழுதியிருக்காரு, என்ன கவிதைகள்லாம் எழுதியிருக்காரு நம்ம பார்க்கலாம். சார் இவர் எழுதிய நாடகங்கள் பாருங்க. சரிங்களா, ஓர் இரவு, வேலைக்காரி. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி கண்ட சாம்ராஜ்யம், சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம், ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து நீதி தேவன் வழக்கம், காதல் ஜோதி, பாவையினுடைய பயணம், குமாஸ்தாவினுடைய பெண், கொலைக்காரியான குறிப்புகள். சரிங்களா, கொலைக்காரியினுடைய குறிப்புகள் இதெல்லாமே வந்து பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வந்து அவருடைய நாடகங்கள். சரிங்களா, அடுத்து வந்து திரைப்படங்கள். சரிங்களா, கதை திரைக்கதையில என்னென்ன பண்ணியிருக்காரு பார்க்கலாம். நல்ல தம்பி, வேலைக்காரி, ஓரிரவு, சொர்க்கவாசல். சரிங்களா, இதெல்லாம் வந்து திரைப்படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அடுத்து புதினங்கள், நாவல்ஸ்லாம் என்னென்ன எழுதியிருக்காரு பாருங்க. ரங்கோன். சரிங்களா, ரங்கோன் ராதா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாவல். அடுத்து வந்து கலிங்க ராணி, அடுத்து பார்வதி பிஏ, தசவராதம், என் வாழ்வு, குமரி கோட்டம், வண்டிக்காரன் மகன், அடுத்து அது கடைசி கனவு, மக்கள் தீர்ப்பு, அடுத்து வெள்ளை மாளிகை. இதெல்லாம் அவருடைய நாவல்கள், ஞாபகம் வச்சுங்க. அடுத்து கட்டுரை, சில கட்டுரைலாம் எழுதியிருக்காரு சார் பாருங்களா. அந்த கட்டுரைலாம் பாருங்க. ரோமாபுரி ராணிகள், சரிங்களா, கம்பரசம், பெரிய புராண புதையல், அடுத்து பணத்தோட்டம், மாஜி கடவுள், இதெல்லாம் வந்து அவர் எழுதிய சரிங்களா கட்டுரைகள். இது ஞாபகம் வச்சு ஓகேங்களா. அடுத்து எலெக்ஷன் பாலிடிக்ஸ். சரிங்களா, இவர் தேர்தல் அரசியல் என்னென்ன வேலைகள் பார்க்குறான்னு நம்ம பார்க்கும்போது சரிங்களா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம் பார்த்தசாரதி தொடங்கிய மாலை சரிங்களா மணி இதழில் 1949 ஆசிரியராக சேர்கிறார். அப்போ எதெல்லாம் ஆசிரியராக ஒர்க் பண்ணுறாரு தெளிவாக நோட் பண்ணி வைங்க ஓகேங்களா. மாலை மணி. அடுத்து பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் இடையே கருத்து வேறுபாடானது ஏற்படுது. எதனால் ஏற்படுது என்பதை பாருங்க. சரிங்களா, இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெரியார் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருமணம் பண்ணுவார். சரிங்களா, அதாவது 1949 ஜூலை 9 பெரியார் மணியம்மையை மணப்பார். இதனால தான் என்ன பண்ணா பிரச்சனை வந்து அண்ணா என்ன பண்ணுவார்னா திராவிடர் கழகத்திலிருந்து பிரிஞ்சு போயிடுவார். சரிங்களா, அவருடைய ஆதரவாளர்களுடைய சம்பத், EKV சம்பத், நெடுஞ்செழியன், நம்முடைய கலைஞர் கருணாநிதி அண்ட் NV நடராஜன் போன்ற முன்னணி தலைவர்கள் திராவிட கழகத்திலிருந்து பிரிந்து சென்று 1947 சரிங்களா 1949 செப்டம்பர் 17 சென்னை பாரியமுனையில் உள்ள பழவக்கார தெரு சரிங்களா தெருவில் வந்து பார்த்தோன்னா அந்த எண் 7 ஞாபகம் வச்சுங்க சார். அடுத்து திருவெற்றியூர் சண்முகத்தினுடைய இல்லம், திருவெற்றியூர் என்றது மறக்கூடாது, இது கேட்பாங்க. திருவெற்றியூர் அதில் அவருடைய யாருடைய தலைமையில் பாருங்க, நீலமேகம் தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு புதிய கட்சியை தொடங்குறாங்க. அப்போ திராவிட கழகம் அதுலேருந்து பிரிஞ்சு திராவிட முன்னேற்ற கழகமானது எப்போது தோற்றுவிக்கப்படுதுன்னு கேட்பாங்க எக்ஸாமில். 1949 சரிங்களா, ரொம்ப முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து அன்று மாலை என்ன பண்ணாங்கன்னா ஒரு மீட்டிங் போடுறாங்க. அன்று மாலையே சென்னையில் வந்து ராபின்சன் பூங்கா ராயபுரத்தில் மைதானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கழகத்தினுடைய தொடக்க விழாவானது நடைபெற்று பெத்தப்பாளையம் பழனிசாமி சரிங்களா, நம்முடைய பெத்தப்பாளையம் பழனிசாமி சரிங்களா, பழனிசாமின்றது ஞாபகம் வச்சுங்க, அக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார். அப்போ பெத்தப்பாளையம் பழனிசாமி தான் அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்குறார் முதல் கூட்டத்துக்கு. அடுத்து பாருங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில கொள்கைகள் எடுக்கிறாங்க. ஐடியாலஜி என்னென்ன ஐடியாலஜி சொல்றாங்க பாருங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐடியாலஜி சரிங்களா கொள்கைகள் பாருங்க. சமுதாய சீர்திருத்தம், சோசியல் ரீஃபார்ம் பண்ணும், ஈக்குவாலிட்டி இன் எக்கனாமி, பொருளாதாரத்தில் சமதர்மம், அரசியலில் வட இந்தியனுடைய ஏகாபத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா. அதனால தான் முதல்ல இந்தியர் பண்ணிட்டாங்க. அப்போ வட இந்தியனுடைய ஏகாபத்திலிருந்து விடுதலை பெறது தான் அவங்களுடைய ஐடியாலஜி சரிங்களா. அடுத்து பாருங்க, இன்னும் ஒரு முக்கியமான 3 முழக்கங்கள் அவர் சொல்றார் சரிங்களா. 3 முக்கியமான முழக்கங்கள் என்பது அந்த கட்சியினுடைய பண்பாடாக கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு சரிங்களா, அதாவது டியூட்டி, டிக்னிட்டி, டிசிப்ளின் சரிங்களா, கட்டுப்பாடு என்ற வார்த்தையை முன்மொழிகிறார். இது ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா, அவருடைய கட்சியினுடைய முக்கியமான கொள்கைகள் சரிங்களா. அடுத்து ஆரிய மாழை என்ற ஒரு நூலை எழுதுகிறார் சார் அவர். ஆரிய மாழை என்ற நூல் 1943 வெளியானது. இது எதுனக்காக என்ன பண்ணுறாங்கன்னா 1950 திருச்சி நீதிமன்றம் அவருக்கு 1943 எழுதினார். ஆனால் 1950 திருச்சியில் சரிங்களா 6 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. காங்கிரஸ் அரசினால் தடை செய்யப்பட்ட அவருடைய நூல்கள் பாருங்க, காங்கிரஸ் கட்சி அப்போ ஆட்சி செஞ்சுட்டு இருக்கு, அவங்க தடை பண்ண நூல்கள் பாருங்க. ஆரிய மாழை, அடுத்து லட்சிய வரலாறு, இதெல்லாம் வந்து காங்கிரஸ் கட்சியால் தடை செய்யப்பட்ட முக்கியமான நூல்கள் என்றது ஞாபகம் வச்சு ஓகேங்களா. அடுத்து சார் ஏகப்பட்ட விஷயங்கள் இவர் பண்றாரு சரிங்களா. எலெக்ஷனில் நிற்கலாமா வேணாவா, பார்த்தீங்கன்னா பெரியார் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா சமுதாய முன்னேற்ற மாதிரியே வேலைகள் பார்க்கலாமா, இல்லை வேற என்னென்ன விஷயங்கள் பண்றாரு பாருங்க. 1951 சரிங்களா
சென்னையில் NV நடராஜன் தலைமையில் நடைபெற்ற திமுகவினுடைய முதல் மாநில மாநாட்டில். சரிங்களா, அடுத்த வருஷம் வந்து பார்த்தா எலெக்ஷன் நடக்க போகுது. ஏன்னா எலெக்ஷன் உங்களுக்கே தெரியும், முதல் எலெக்ஷன் வந்து 1951 இருந்து 52 வரைக்கும் நடந்திருக்கும். சரிங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 52 எலெக்ஷன் நடக்க போகுது. அப்போ அந்த எலெக்ஷனில் வந்து நம்ம போட்டி போடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. நம்ம போட்டி போட வேணாம் அப்படின்னு ஒரு டிசைன் வர்றாங்க. பாருங்க, பொது தேர்தலில் போட்டியிட வேண்டாம் என்று முடிவு செய்தனர். அந்த மாநாட்டு இறுதியில் பேசிய அண்ணா என்ன சொல்றாரு பாருங்க, கண்ணீர் துளிகளே ஏன் கண்ணின் மணிகளே. சரிங்களா, கண்ணீர் துளிகளே என், சரிங்களா, கண்ணின் மணிகளே என்ற ஒரு வார்த்தையை வந்து உணர்ச்சிகரமாக பேசுறாரு சார். இதோட கேட்கலாம், உங்களுக்கு ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாருங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது, போராட்டங்கள் நடக்குது. இந்த போராட்டத்தினால தான் வந்து டிஎம்கேனுடைய நன்மதிப்பானது பெறுகிறது. சரிங்களா, இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் 1953 மும்முனை போராட்டம். சரிங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு போராட்டம், மும்முனை போராட்டம். அது பார்த்தீங்கன்னா ட்ரீ கார்னர், சரிங்களா, ப்ரோட்டஸ்ட். அப்போ இதில் என்ன சொல்றாங்க பாருங்க, குலக்கல்வி திட்டத்தை எதிர்க்கணும். சரிங்களா, அகேன்ஸ்ட் குலக்கல்வி திட்டம், குலக்கல்வி திட்டத்தை எதிர்க்கணும். இது வந்து யாருடைய தலைமையில் பண்றாங்க பாருங்க, சம்பத் தலைமை. ஏன்னா நம்முடைய, சரிங்களா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1952 வந்து பார்த்தீங்கன்னா ராஜாஜி வருவார். ஆட்சி கட்டில் வரும்போது என்ன சொல்லுவார்னா, 4 மணி நேரம் படிப்பு, 4 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வேற எதனா ஒரு தொழிலை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி பார்த்தா குலக்கல்வி திட்டம் என்று பெரியாராலும் அண்ணாவாலும் வர்ணிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய காமராசர் அதை எதிர்த்திருப்பார். சரிங்களா, அதனால என்ன பண்ண, பதவி விலகி போயிட்டு காமராசர் 1954 வந்து ஆட்சி கட்டில் அமர்ந்திருப்பார். ஓகேங்களா, இதில் வந்து பாருங்க ரயில் நிறுத்தம் போராட்டம். அடுத்து கள்ளக்குடி, சரிங்களா, பெயர் மாற்ற போராட்டத்துக்கு தலைமை பாருங்க கருணாநிதி, கலைஞர் கருணாநிதி வந்து கள்ளக்குடி வந்து பார்த்தீங்கன்னா பெயர் மாற்றம் போராட்டத்தில் இவர் கலந்துருக்காரு. ஓகேங்களா, இந்த மாதிரி மூணு போராட்டங்கள் நடந்திருக்கு. அடுத்து பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், 1953 வந்து நம்மளுடைய கட்சிக்காக, திமுக என்ற கட்சிக்காக நம் நாடு என்ற இதழை அவர் தொடங்கினார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம் நாடு. ஓகேங்களா, அடுத்து 1956 மே மாதம் திருச்சி நடைபெற்ற திமுகவினுடைய 2வது மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் அடுத்த ஆண்டு நடக்கக்கூடிய எலெக்ஷன் 1957 நடக்கக்கூடிய எலெக்ஷனில் நம்ம கண்டிப்பாக போட்டி போடணும். ஏன்னா முதல் எலெக்ஷன் 1952 நம்ம போட்டி போடலை. சரி, 2வது எலெக்ஷன் 1957 நம்ம போட்டி போடலாம்னு சொல்லிட்டு அண்ணாவும் சரி அதனுடைய கொள்கை இருக்கக்கூடிய அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாரும் முடிவு பண்ணுறாங்க. சரிங்களா, அப்போ அந்த எலெக்ஷனில் வந்து பாருங்க, இவங்க எவ்வளோ இடத்துல வந்து வெற்றி பெற்றிருக்கான்னு கூட எக்ஸாம்பிள் கேட்கலாம், கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. அதன்படி 1957 வந்து பார்த்தா திமுக தேர்தலில் போட்டியிட்டு 15 சட்டப்பேரவை தொகுதியிலையும் 2 மக்களவை தொகுதியிலும் வெற்றி பெற்றது. ஆனால் சரிங்களா, அண்ணா வந்து காஞ்சிபுரம் தொகுதியில் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு சென்றார். அப்போ 1957 எலெக்ஷன்ல காஞ்சிபுரத்திலிருந்து ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போயிருக்காரு. அப்போ சரிங்களா, 2 தொகுதிகள் ஜெயிச்சார், 2 மக்களவை தொகுதிகள், 15 வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்களும், சரிங்களா, 2 பார்த்தீங்கன்னா லோக்சபா எம்பியும் வச்சிருக்காங்க. அடுத்து பாருங்க, தன்னுடைய கருத்துக்களை பரப்பணும். சரிங்களா, ஏற்கனவே வந்து பார்த்தா நம் நாடு என்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்லிட்டார். இந்த திராவிட முன்னேற்ற என்ற கழகத்துக்காக ஒரு இதழ் வந்து நம் நாடு. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய கொள்கைகள் வந்து வெளிநாட்டிலையும் பரவணும், அது மாதிரி வந்து அண்ணா முடிவு பண்றார். அப்படி முடிவு பண்ணது பாருங்க, 1957 ஆண்டு தனது கருத்துக்கள் உலகெங்கும் பரவ வேண்டும் என்பதற்காக ஹோம் லேண்ட் என்ற ஆங்கில வார இதழையும் தொடங்குகிறார். சரிங்களா, இங்கிலீஷ் வீக்லி மேகசின் நேம் இஸ் ஃபார் ஹோம் லேண்ட். அது மட்டும் இல்லாமல் ஹோம் ரூல் என்ற மற்றொரு ஆங்கில இது எழுதியும் அவர் தொடங்குறார். சரிங்களா, ஹோம் லேண்ட் ஒன்று, ஹோம் ரூல் ஒன்று, 2 அவர் தொடங்குறாரு. அடுத்து பாருங்க, அதுக்கடுத்து எலெக்ஷன்ல வந்து பார்க்கலாம். சரிங்களா, அடுத்த எலெக்ஷன் வந்து 1962 பிப்ரவரியில் நடைபெற்ற பொது தேர்தலில் திமுக திருப்பி போட்டி போடுறாங்க. சரிங்களா, 1957 நடந்தது, 1960 நடக்குது. இதுல பாருங்க, கட்சியான இன்னும் கொஞ்சம் வளர்ந்து போச்சு. 52 சட்டப்பேரவை தொகுதிகள், 7 மக்களவை தொகுதிகளும் வெற்றி பெற்றது. ஆனால் கட்சிக்கு பெரிய வெற்றியானது கிடைக்கப்படவில்லை. ஆனால் அண்ணா சட்டமன்ற தொகுதியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலில் தோல்வி அடைகிறார். அண்ணா வந்து 1962 நடந்த சட்டமன்றத்தில் தோல்வி அடைகிறார். வேற என்ன பண்ண முடியும், சரி தோல்வி அடைஞ்சு போச்சு, சரி ஓகே, இவர் வேற எதனா ஒரு முக்கியமான பதவியில் உட்காரதுக்காக இந்த எம்எல்ஏக்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க, மறைமுகமாக இவரை தேர்ந்தெடுத்து சரி ராஜ்யசபாவுக்கு அமுச்சு விடுறாங்க. சரிங்களா, மாநிலவைக்கு அனுப்புறாங்க அவர். சரிங்களா, அப்படி அமுச்சு விடுறாங்க. அங்கே போய் ஏகப்பட்ட விஷயங்கள் அவர் பேசுறாரு. இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் 1962 வந்து பார்த்தீங்கன்னா சீன போர் ஏற்படும். அந்த சீன போரில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிவினைவாதம் மற்றும் தனிநாடு கோரிக்கையோட நீங்கள் கேட்கக்கூடாது. ஏன்னா இவங்க முதல்ல என்ன கேட்டிருக்காங்க, திராவிட நாடு என்ற கோரிக்கையை இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அதனால என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, இது மேலே யாரும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி சட்டமன்றத்தில் சொல்றாங்க. இதுக்காக என்ன பண்ணா, ஒரு அமெண்ட்மெண்ட் அரசியலமைப்பு திருத்தமே கொண்டு வராங்க. 1963 அரசியலமைப்பு ரீதியாக 16வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் கொண்டு வந்தப்பட்டது. இதனுடைய காரணமாக திராவிட நாடு கொள்கையானது கைவிடப்பட்டது. சரிங்களா, அப்போ திராவிட நாடு கொள்கை எதுக்காக கைவிடுறாங்கன்ற ஒரு ரீசனபிளாக கேட்கலாம் உங்களுக்கு. சரிங்களா, சீன போர் நடந்துச்சு, அதுக்கடுத்து நம்ம அந்த விஷயத்தை நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்திலே சொல்லிட்டாங்க. அதனால திராவிட நாடு கொள்கை என்ன பண்ணாங்க, கைவிட ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, இவர் தொடர்ச்சியாக 1963 திராவிட நாடு என்ற இதழானது நிறுத்தப்பட்டது. ஏன்னா திராவிட நாடு இவர் தான் ஸ்டார்ட் பண்ணார், அந்த இடையை நிறுத்துறாங்க. அதுக்கு பதிலாக காஞ்சி என்ற
அதை வந்து கருத்துக்களமாக பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். சரிங்களா? அப்போ திராவிட நாடுக்கு மாற்றாக தொடங்கப்பட்டது எது? இந்த காஞ்சி என்ற ஒரு மேக்சின் வந்து நான் போச்சு. ஓகேங்களா? சார் அடுத்து பார்த்தீங்கன்னா இவருடைய ஆட்சி காலத்தில் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் சொல்லுவாங்க. இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த அரசியல் களமானது மாறத்துக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க சார், 1963 இந்திய ஆட்சி மொழியாக அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தை எதிர்த்து திமுக தனது அரசியலமைப்பினுடைய 17வது பகுதியை தீயிட்டு எரிக்கும் போராட்டத்தை தொடங்கியது. சரிங்களா? ஒன்றும் இல்லை சார், 1963 அலுவலக மொழிகள் சட்டம், சரிங்களா, அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த அதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து அந்த 15 வருடத்துக்கு தான் ஆங்கிலம் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தா இந்தி மொழி தான் ஆட்சி மொழியாக அறிவிக்கப்பட வேண்டும் சொல்லியிருப்பாங்க. இது வந்து பார்த்தா எங்களுக்கு முதலே சொல்லிட்டோம், இவங்க ஆரிய மாடியை எதிர்த்தாங்க. வட இந்தியனுடைய ஏகாபத்திற்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கின்றது என்ன பண்ணாங்க? இந்தியை கொண்டு வந்து அதை எதிர்த்தாங்க. அந்த விஷயம் தான் இங்கே திரும்பி பண்ணுறாங்க. சரிங்களா? இந்த பாருங்க, பார்ட் 17 343வது ஆர்டிகல் இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவினுடைய அலுவலக மொழியாக இந்தி பார்த்தா இருக்க வேண்டும், அதை வளர்க்கறதுக்கான எல்லா வேலைகளையும் மத்திய அரசாங்கம் செய்ய வேண்டும் சொல்லுது. ஆனால் இவங்க வந்து கொள்கை ரீதியாக ஐடியாலஜி ரீதியாக என்ன பண்ணால் அதை எதுக்குறாங்க. சரிங்களா? அதனால ஏகப்பட்ட போராட்டங்கள் வெடிக்குது. அந்த போராட்டத்தினுடைய முதல் பாருங்க, 1963 நவம்பர் 17 துவக்கப்பட்ட முன், சரிங்களா, திமுக தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர். திமுக தலைவர் அண்ணாதுரை கைது செய்யப்பட்டு பிறகு அவர் மீது வழக்கு தொடரப்பட்டது. அவருக்கு 6 மாத சிறை தண்டனையும் விதிக்கிறாங்க சார். 6 மாத சிறை தண்டனை, கடுங்காவல் தண்டனையும் விதிக்கப்பட்டது. இந்த சட்ட எரிப்பு போராட்டம் திமுகவினுடைய செல்வாக்கை மேலும் அதிகரித்தது. அப்போ இவங்க கொள்கை ரீதியாக இருக்கக்கூடிய விஷயத்தை விட இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தான் இவங்க ஆட்சிக்கே வராங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து பாருங்க, 1965 இந்தியானது ஆட்சி மொழியாக அறிவிச்சிட்டாங்க. ஏன்னா நேரு வந்து பார்த்தீங்கன்னா 1964 செத்து போயிடுவார். நேரு வந்து டெட்டு. அதுக்கடுத்து ஆட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1964 இருந்து 66 வரைக்கும் லால் பகதூர் சாஸ்திரி இருப்பார். அந்த லால் பகதூர் சாஸ்திரி என்ன பண்ணுவார்னா, ஏற்கனவே அண்ணாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேரு ஒரு வாக்குறுதி கொடுத்துருப்பார், நான் இதை நடைமுறைப்படுத்த மாட்டேன்னு. ஆனால் இவர் செத்து போனதுக்கு அப்புறமா வரக்கூடிய லால் பகதூர் சாஸ்திரி, சரிங்களா, அபிஷியல் லாங்குவேஜாக இந்தி அறிவிப்பார். இதனால ஏகப்பட்ட போராட்டங்கள் வெடிக்குது. அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் மத்தியில் இந்த போராட்டமானது பரவுது. என்ன விஷயம்னா, மாணவனுடைய வேலை வாய்ப்பானது பறிபோகும் என்ற ஒரு பயம் அவங்களுக்கு ஏற்படுது. புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்து பாருங்க, சரி இதனால என்னென்ன விஷயங்கள் நடக்குது? ஆட்சி மாற்றங்கள் நடக்குது. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைக்கிறாரு, ஃபார்மேஷன் ஆஃப் த கவர்மெண்ட். சரிங்களா? 1967 பிப்ரவரியில் நடந்த பொதுத் தேர்தலில் இவர் தனியாக போய் நின்றுலாம் ஜெயிக்க முடியாது. சரி, அதனால அவன் கூட்டணி ஆட்சி அமைக்கிறாரு. அதுக்கு பாருங்க ஒரு தலைப்பு வைக்கிறாங்க பாருங்க, யுனைடெட் ஃப்ரண்ட். சரிங்களா? ஐக்கிய கூட்டணி, ஐக்கிய முன்னணி. சரிங்களா? அப்படின்னு வைக்கிறாங்க. யாரெல்லாம் இருக்காங்க பாருங்க, சுதந்திர கட்சி, ராஜாஜியுடைய சுதந்திரா கட்சி, மார்க்சிய பொதுவுரிமை கட்சி, சரிங்களா, காமன்வெல்த் பார்ட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக், சரிங்களா, மாப்போ சிவஞானத்தினுடைய தமிழரசு கழகம், ஆதித்யநாதனுடைய நாம் தமிழர் முதலிய கட்சிகளுடன் திமுக கூட்டணி அமைத்து போட்டியிட்டது. சரிங்களா? அந்த போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பெரும்பான்மையான இடங்கள் வெற்றி பெறாங்க சார். 138 சட்டப்பேரவை தொகுதிகளில் இவர் வெற்றி பெற்று, சரிங்களா, 138 இடங்களில் வெற்றி பெறாங்க. அது மட்டும் இல்லாமல் மக்களவை தேர்தலில் வந்து 25 தொகுதிகளில் வெற்றி பெற்று, சரிங்களா, இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னா, திமுக அந்த ஆட்சி கட்டில் வரதுக்கு 2 முக்கியமான காரணம். ஒன்று இந்திய எதிர்ப்பு போராட்டம், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அரிசி தட்டுப்பாடு. இந்த 2 நாள் தான் அவங்க ஆட்சிக்கே வராங்க. சரிங்களா? ஏன்னா பக்தவச்சலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேர்மையான ஒரு ஆள். சரிங்களா? ஒரு நேர்மையான ஒரு ஆள். ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊழலற்ற ஒரு ஆட்சியை வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காரு. ஆனால் அதை தாண்டி இவங்க அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வரதுக்கான முக்கியமான காரணம் என்பது இந்திய எதிர்ப்பு போராட்டம், உணவு தட்டுப்பாடு, அது அரிசி பற்றாக்குறை, இதாங்க முக்கியமான காரணம். சரிங்களா? உள்ளே வந்துட்டாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணுறாங்க. சரிங்களா? பெரியார் விட்டு தான் பிரிஞ்சு போனாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறமா பாருங்க பெரியாரை போய் பார்க்குறாங்க. பின்னர் சென்னையிலிருந்து திருச்சி சென்ற அண்ணா பெரியாரை சந்தித்து அவருடைய வாழ்த்துக்களை பெற்றார். அதன் முதல் பெரியார் பாருங்க, திமுக ஆட்சியை பகுத்தறிவு ஆட்சி என்று கூறி, சரிங்களா, நான் உயிர் உள்ள வரை, சரிங்களா, நான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து ஆதரவாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சொல்லிட்டார். அது நான் உண்மைதான் சார். இப்போ கூட வந்து பார்த்தா திராவிட கழகம் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தோட நட்புறவாக தான் இருப்பாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்க, 1967 மார்ச் 6 அண்ணாதுரை தலைமையில் திமுக ஆட்சி அமைத்தது. இவர் முதலமைச்சர் ஆனார். தேர்தலின் போது சட்டமன்றத்துக்கு ஒரு போட்டி போடவில்லை. அதனால 1967, சரிங்களா, அதில் ஏப்ரல் 22 சென்னை மாநகராட்சி தொகுதிக்கென தமிழ்நாடு சட்ட மேலவை காலியாக இருந்த, சரிங்களா, ஒரு இடத்திற்கு போட்டி போட்டு வின் பண்ணி ஜெயிச்சுட்டு என்ன பண்ணுறா முதலமைச்சர் ஆகிறார். கரெக்டாக இல்லைங்களா? ஒரு முதலமைச்சர் ஆகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா பதவியே கிடையாது, தேர்ந்தெடுத்துறாங்க, முதலமைச்சர் ஆகிட்டார். ஆனால் அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம், எதனா ஒரு இடத்துல ஒரு 6 மாதத்துக்குள்ள ஒரு தொகுதியில் உள்ள நின்று ஜெயிச்சாதான் அவர் அதுக்கு முதலமைச்சர் ஆக முடியுன்ற ஒரு அரசியலமைப்பில் சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி விஷயத்தை இவர் வந்து பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் பாருங்க, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் கிடையாது, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சட்ட மேலவை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் காலியாக இருக்குது. அந்த இடத்துல வந்து வின் பண்ணியிருக்காரு. சரிங்களா? அடுத்தவருடைய அமைச்சரவைகள் வந்து எப்படிலாம் இருந்திருக்கு பார்க்கலாம் சார். மினிஸ்ட்ரிலாம் எப்படி இருந்திருக்காங்க பாருங்களேன்.
சார் இதோடைய அமைச்சர்கள் பாருங்க, எஜுகேஷன் மினிஸ்டரா நெடுஞ்செழியன் இருந்திருக்கார். அடுத்து வந்து பாருங்க பொதுப்பணி கருணாநிதி, கலைஞர் கருணாநிதி. உணவு வந்து பார்த்தோன்னா மதியழகன். கோவிந்தசாமி வந்து பார்த்தோன்னா விவசாயம். அடுத்து வந்து பாருங்க ஆதி திராவிடர் நலம் சத்தியவாணி முத்து. அடுத்து மக்கள் நல்வாழ்வுத்துறை சாதிக் பாஷா. அடுத்து மாதவன் சட்டம், சரி லாக் வந்து பார்த்தீங்கன்னா மாதவன். முத்துசாமி வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் கவர்னன்ஸ் உள்ளாட்சித்துறை. இதெல்லாம் அவருடைய மினிஸ்டர்ஸ் வந்து போட்டு வச்சிருக்காரு. சரிங்களா, இது அமைச்சரவை நடந்துட்டு இருக்கு. அடுத்து இவருடைய சாதனைகள், இவருடைய அச்சீவ்மெண்ட் என்னென்னு பார்க்கலாம். இப்போ அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி கட்டில் வந்துட்டாரு. சரி என்னென்ன அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணிடுறேன், என்னென்ன மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள்லாம் அங்கே செஞ்சிருக்காருன்றது நம்ம பார்க்கலாம். சார் 1900 இவர் வந்து 1967 ஆட்சிக்கு வரார். சரிங்களா, இவருடைய ஆட்சியானது சமய சார்பற்றது. சரிங்களா, செக்யூலர். சரிங்களா, நாட் பிலாங் டு எனி ரிலிஜியன். சரிங்களா, எந்த ஒரு மதத்தையும் சார்ந்த ஒரு ஆட்சியை நடத்தல. அடுத்து மதம் அரசியலோடு கலக்கக்கூடாது. இவருடைய ஐடியாலஜி என்ன சொல்றாரு பாருங்க, ரிலிஜியன் சுட் நாட் மிக்ஸ் வித் பாலிடிக்ஸ். சரிங்களா, மதமானது பார்த்தீங்கன்னா அரசியல் கூட சார்ந்து பார்த்தீங்கன்னா தலையிடவே கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதனால தான் அண்ணா அரசாங்க அலுவலகங்களில் கடவுள் படங்களை வைக்கக்கூடாது என்று ஆணையை பிறப்பித்தார். பாருங்க, கடவுள் படத்தையும் நீங்க உள்ள வைக்கக்கூடாது. சரிங்களா, அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான வசனத்தை சொல்றார், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இந்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா திருமூலர் வந்து சொல்லியிருப்பார் திருமணத்தில், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற வார்த்தை வந்து முன்மொழிகிறார். சரிங்களா, அதுக்கடுத்து பாருங்க தேர்தல் பிரச்சாரத்தும் போது ஏகப்பட்ட சலுகைகளை வந்து மக்களுக்கு சொல்றார். அதில் பாருங்க முக்கியமான விஷயம், ரூபாய்க்கு 3 படி அரிசி கொடுப்பதை தனது குறிக்கோள் என்ற வாக்குறுதி கொடுத்தார். இருந்தாலும் அதை வந்து நிறைவேற்றுன்றதுக்காக என்ன பண்றாங்க, கடைசியில் கோவையிலும் சென்னையிலும் படி அரிசி வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு 1 படி அரிசி கடைசியில் மாத்திறார். ரூபாய்க்கு 3 படி அரிசி சொன்னாரு. சரிங்களா, பொருளாதார நிலைமை கொஞ்சம் மோசமாக இருக்குனால என்ன பண்ணுறாரு, ரூபாய்க்கு 1 படி அரிசி என்ற நிலைமையை அவர் மாற்றிறார். ஓகேங்களா, அடுத்து 1925 பெரியார் கொண்டு வரப்பட்ட அந்த சுயமரியாதை திருமணங்கள் செல்லுபடியாகக்கூடிய சட்டத்தை வந்து சொல்றாரு. 1967 கொண்டு வந்தார். சரிங்களா, அப்போ சுயமரியாதை திருமணம் வந்து செல்லுபடியாக. சுயமரியாதை திருமணம் என்னன்னு முதல்ல பாருங்க. சரிங்களா, அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிராமணருடைய தலைமையிலாம் திருமணம் நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் அவங்க சமஸ்கிருத மந்திரங்களை ஓதி திருமணம் நடத்துவார்கள். இதனை கடுமையாக பெரியார் வந்து என்ன பண்ணியிருக்காரு, எதிர்த்தார். இதற்கு மாற்றாக சுயமரியாதை திருமணங்கள் நடத்தி வந்தார். என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாலி அணியாமல், தாலி அணிய மாட்டாங்க, வேத மந்திரங்கள் ஓதாமல் ஒருவருக்கு ஒருவர் மாலையை மாற்றிக்கொள்ளும் ஒரு வழிமுறை தான் பெரியார் சொன்னார். அந்த பெரியார் சொன்ன விஷயத்த ஒரு சட்டமாகவே ஆக்கியிருக்கார். சுயமரியாதை திருமணங்களை சட்டமாக்கியவர் யாரும் கேட்கலாம், யாரு, அறிஞர் அண்ணா தான் பண்ணியிருக்காரு. அடுத்து இந்து திருமணங்கள் திருத்த மசோதாவை சட்டப்பேரவையில் அறிமுகப்படுத்தினார். அண்ணா மேற்கொண்ட அந்த சட்ட மசோதா சட்டமாக நிறைவேற்றப்பட்டு பின்பு என்ன பண்ண சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட. உங்களே தெரியும் சார், இந்து திருமண சட்டம் 1955 கொண்டு வரப்பட்டிருக்கும். வாரிசுரிமை சட்டம் 1956. அப்போ இந்து திருமண சட்டத்தையே திருத்திருப்பார். இந்த சட்டத்தை வந்து என்ன பண்ணுவாங்க, திருத்திருப்பாங்க 1950 கொண்டு வரப்பட்ட சட்டத்தை. அதுக்கடுத்து மட்டும் இல்லாமல் கலப்பு திருமணம் இன்டர் கேரஸ் மேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தங்கப்பதக்கம், சரிங்களா, அதாவது கோல்டு மெடல் ஸ்கீம் கொண்டு வந்திருப்பார். அடுத்து விதவைகள் மறுமணம் செய்வதற்கு அரசில் வந்து வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுத்திருப்பார். அடுத்து 1967 சரிங்களா, புனித ஜார்ஜ் கோட்டையில் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதில் செக்ரட்டரியேட் அப்படின்னு இருக்கும், அதை தலைமைச் செயலகம் என்று பெயர் மாற்றிருப்பார். அப்போ சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை இருக்கு பார்த்தா அதான் தலைமைச் செயலகமாக பெயரை மாற்றுது யாரு, அண்ணா தான் மாற்றினார். செக்ரட்டரியேட்ன்றது பேர் என்ன பண்ணியிருக்காரு, தலைமைச் செயலகம் என்று பெயரை மாற்றினார். அடுத்து பாருங்க, இன்னும் சில விஷயங்கள்லாம் அவர் பண்ணியிருக்காரு சார் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்காக. அண்ணா அவர்கள் சென்னை மாகாணத்தினுடைய பெயரை தமிழ்நாடு என்று பெயர் மாற்ற வேண்டும் என்று தீர்மானத்தை கொண்டு வருகிறார். சரிங்களா, ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் 1957 வந்து பாருங்க, இந்த சங்கரலிங்கனார் என்று சொல்லுவாங்க, இவர் என்ன பண்ணியிருப்பாரு, மெட்ராஸ் மாகாணம் என்பது தமிழ்நாடு என்று மாற்ற வேண்டும் சொல்லி ஒரு 76 நாள் சார் உண்ணாவிரதம் வந்து செத்துவே போயிட்டு இருப்பாரு. சரிங்களா, மொழி போருக்காக செத்து போயிருப்பாரு. இன்னும் நிறைய பேர் மொழிக்காக பாடுபட்டு செத்து போயிருக்காங்க. சரிங்களா, இதில் வந்து நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வர ஆர்டிகல் 3 என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருத்தம் ஒப்புதல் கொடுக்கப்பட்டு 1969 ஜனவரி 14 அன்று மெட்ராஸ் மாகாணமானது தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் பெறுகிறது. அப்போ தமிழ்நாடு என்ற பெயரை மாற்றியது யாருன்னா அண்ணா தான். இதுவும் கேட்டிருக்காங்க, எக்ஸாம்பிள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்து பார்த்தா இன்னும் சில விஷயங்கள்லாம் அவர் பண்ணுறாரு பாருங்க. என்னென்ன பண்ணுறாரு பாருங்க. தமிழக அரசு இல்லை சென்னை கோபுர சின்னத்தில் இருந்து கவர்மெண்ட் ஆஃப் மெட்ராஸ் சத்தியமேவ ஜெயதே என்ற பிற மொழி சொற்களை நீக்கி, சரிங்களா, பிற மொழி சொற்களை நீக்கிட்டு தமிழக அரசு அடுத்து பார்த்தோன்னா வாழ்வியே வெல்லும், சத்தியமேவே ஜெயதேனா மீனிங் அந்த வாழ்வியே வெல்லும் சொல்லுவாங்க, அந்த வாழ்வியே வெல்லும் தமிழில் மாத்துறாரு. அதுக்கடுத்து வந்து பாருங்க, ஆட்சித்துறையில் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகம் செய்யப்பட்டு ஆட்சித்துறையில் தமிழை வந்து அறிமுகம் செய்கிறாங்க. அடுத்து மட்டும் இல்லாமல் கூவம் நதியை சீரமைக்கக்கூடிய வேலைகளை செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் புன்சை நிலங்கள் சொல்லுவாங்க. சரிங்களா, அதாவது மழை காலங்களில் மட்டும் தான் பயிர் செய்ய முடியும். சரிங்களா, வெயில் காலத்தில் பயிர் செய்யணும் தான் புன்சை நிலம் சொல்லுவாங்க. அந்த புன்சை நிலங்களின் மீதான நிலவரியை ரத்து செய்தார்.
நன்செய் கிடையாது புன்செய் மீதான நிலவரியை ரத்து செய்யறார். சரிங்களா? அது மட்டும் இல்லாம பள்ளிகளும் சில சீர்திருத்தங்களை அவர் கொண்டு வரார். என்ன கொண்டு வரார் பாருங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இலவச துவக்க மற்றும் உயர்நிலை பள்ளி படிப்பை அடுத்து சரிங்களா மாத வருவாய் 1500 ரூபாய் கம்மியா இருக்கக்கூடிய குடும்பத்துல பெற்றோர் பிள்ளைகளை இலவச பட்ட படிப்புக்கு முந்தைய படிப்பு அதாவது பார்த்தீங்கன்னா பியூசி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வகுப்பட்டது அவங்களாம் இலவசமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணார். சரிங்களா? எஜுகேஷன்ல இது மாதிரி ஏகப்பட்ட வேலைகள்லாம் இவர் பார்க்குறாரு. அது மட்டும் சோசியலிசம் என்ற கருத்து வந்து தூக்கி பிடிக்கிறார். பாருங்க, அண்ணா அவரது பொருளாதார கொள்கையானது சோசியலிசம். அவருடைய கொள்கை என்னது? சயின்டிபிக் சோசியலிசம். சரிங்களா? சோசியலிசம் தான் அவர் பண்றாரு. சோசியலிசம் என்பது ஒரு சேம நலம் மட்டுமல்ல, சேமத்துக்கு உறுதி தருவது மட்டுமல்ல, சமத்துவத்தை உண்டாக்க பாடுபடுவது சோசியலிசம். அப்போ இது மாதிரி லைன் கொடுத்துட்டு இது யார் சொன்னா கூட எக்ஸாம்ல கேட்பாங்க. அப்போ கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். சோசியலிசம் என்பது சேம நலம் மட்டுமல்ல, சேமத்துக்கு உறுதி தருவது மட்டுமல்ல, சமத்துவத்தை உண்டாக்க பாடுபடுவதுதான் சோசியலிசம் என்று வரைக்கிறார். சரிங்களா? இந்த கொள்கை முதல் கட்ட நடவடிக்கையாக பேருந்தானது நாட்டுடைமையாக்கப்பட்டது. அப்போ தமிழ்நாட்டில் பேருந்தானது நாட்டுடைமையாக்கப்பட்டது எந்த ஆட்சி காலத்தில் கேட்பாங்க? அவருடைய ஆட்சி காலத்தில். டிஎம்கே ஆட்சி காலம். தலைமையார் அண்ணா. சரிங்களா? முதலமைச்சராக இருக்கிறது அண்ணா தான் இருக்கார். அது மட்டும் இல்லாம தமிழகத்தில் தனியார் பேருந்து ஆதிக்கம் அதிகமாக இருந்தது. அப்போ நாட்டிலே முதன்முறையாக சரிங்களா பேருந்துகள் நாட்டுடைமையாக்கப்பட்டது திமுகவினுடைய ஆட்சி காலத்தில் தான். சரிங்களா? அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பண்றாரு சார். சென்னையில் வந்து தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுது. அதனால என்ன பண்றாரு பாருங்க, கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வீராணம் ஏரியிலிருந்து சென்னைக்கு தண்ணி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு திட்டத்தை தான் கொண்டு வர வீராணம் குடிநீர் திட்டம். யார் கொண்டு வந்து? அண்ணா தான் கொண்டு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? அடுத்து மட்டும் இல்லாம முதலமைச்சர் நலநிதி சீஃப் மினிஸ்டர் வெல்ஃபேர் ஃபவுண்ட் தொடங்குறார். அதுக்கடுத்து 1968 இரண்டாவது உலக தமிழ் மாநாடு எங்க நடந்திருக்கும்? சென்னையில நடந்திருக்கும். சரிங்களா? முதல் உலக மாநாடு எங்க நடக்கும்? கோலாலம்பூர் நடக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சென்னையில் நடக்கும். சரிங்களா? அப்போ முதல் உலக போர் வந்து பாத்தீங்கன்னா சரிங்களா இந்த முதல் உலக தமிழ் மாநாடு வந்து பாத்தீங்கன்னா எங்க நடந்தது? 1963 சென்னை ஞாபகம். யார் நடந்தது? அறிஞர் அண்ணா தான் நடத்திருக்காரு. அடுத்து 1963 வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி மொழிகள் சட்டம் முதலே சொன்னா சார், அந்த திருத்தம் செய்யப்பட்டு 1968க்கு அப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க. ஏற்கனவே நம்ம ஆளுங்க போராட்டம் பண்ணிட்டாங்க. இவர் என்ன பண்ண வந்தவொன்னு என்ன பண்றாரு? இருமொழி கொள்கையை அறிவிக்கிறார். சரிங்களா? நீங்க சும்மா வந்து பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கைகளை ஏற்றுக்க முடியாது, இருமொழி கொள்கை தான் எல்லாம் பண்ண முடியும், இங்கிலீஷ் தமிழ் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இவர் சொல்றார். தமிழ் மற்றும் ஆங்கிலம் மட்டுமே இருக்கும் என்று இருமொழி கொள்கையை வழிமொழிந்தவர் யார் கேட்பாங்க? யாரு? அண்ணா தான் பண்ணார். சரிங்களா? ஏகப்பட்ட போராட்டங்கள் நடக்குது. ஓகேங்களா? அடுத்து சரிங்களா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காரு, பொது வாழ்க்கையில் விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இதுக்கு சரி இவருக்கான அங்கீகாரம் என்ன கொடுத்துருக்காங்க, இவருக்கு என்னென்ன அடைமொழிகள் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். அடுத்து பாவேந்தர் பாரதிதாசன். சரிங்களா? பாவேந்தர் பாரதிதாசன் அண்ணாவிற்கு அறிஞர் என்ற பட்டத்தை கொடுக்குறார். நம்ம அறிஞர் அண்ணான்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அப்போ அந்த அறிஞர் என்ற பட்டத்தை கொடுத்தவர் யாருன்னா சரிங்களா பாரதிதாசன். சரி, ஓகே, இவர் ஒரு பட்ட பேர் கொடுத்தாரு. சரி, பாரதிதாசன் நம்ம ஒரு பேர் கொடுக்கலாம் சொல்லிட்டு அண்ணா கொடுக்குறாரு. அந்த பேருங்க கேட்பாங்க எக்ஸாம்ல. புரட்சி கவி என்ற பட்டத்தை அண்ணானவர் பாரதிதாசன் கொடுக்குறார். சரி, ஒரு பேர் கொடுத்தா நான் ஒரு பேர் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்து மட்டும் இவர் அண்ணான்னு சொன்னதுக்கு அப்புறமா மக்களால் எல்லாரும் இவர் அறிஞர் அண்ணா என்று அழைக்கப்படுகிறார். இது மாதிரி ஏகப்பட்ட வேலைகள்லாம் பார்த்ததுனால இவர் பின்னாடி காலத்துல பேரறிஞர் அண்ணான்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க சார், இவருடைய நேர்மை திறம் சொல்லுவாங்க. இவருடைய ரொம்ப நேர்மையான ஒரு ஆட்சி இவர் பண்ணதுனால தென்னாட்டு காந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சார் ரொம்ப முக்கியமான விஷயம், தென்னாட்டு காந்தி சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பாருங்க 1968 அமெரிக்காவில் உள்ள ஹேல் யூனிவர்சிட்டி இவருக்கு சாப்பெல்லோஷிப் என்னப்படும் ஒரு உயரிய விருது கொடுக்குறாங்க. சரிங்களா? சாப்பெல்லோஷிப் என்ற ஒரு உயரிய விருது யார் கொடுக்குறாங்க? இந்த ஹேல் பல்கலைக்கழகம், அமெரிக்காவில் உள்ள பல்கலைக்கழகம் கொடுக்குது. இது வந்து அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா அல்லாத ஒரு முதல் நபர் வாங்குறாரு யாருன்னா இவர் தான் வாங்குறாரு சார். கண்டிப்பாக கேட்பாங்க, கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து இன்னும் சில விஷயங்கள்லாம் வந்து இவர் கொடுக்குறாங்க பாருங்க. அண்ணாமலை பல்கலைக்கழகம் என்ன பண்ணுறா, அவருடைய நிர்வாகத்தன்மை மற்றும் அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா பண்பாடெல்லாம் பார்த்து இவருக்கு சரிங்களா 1968 டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்க. டாக்டர் ஆஃப் த லிட்ரேச்சர் அதை கொடுக்குறாங்க. சரிங்களா? இப்போ அண்ணாமலை பல்கலைக்கழகம் எப்போ ஓப்பன் பண்ணாங்க? 1929 நீதி கட்சி ஆட்சியில் ஓப்பன் பண்ணிப்பாங்க. அந்த கட்சி அந்த பல்கலைக்கழகமான இவருக்குன்னா கொடுக்குறாங்க பாருங்க, டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அண்ணாதுரையினுடைய அந்த புரட்சிகரமான படைப்புகளை கூர்ந்து நோக்கிய கல்கி கிருஷ்ணமூர்த்தி ஜெர்மனுடைய நாடக மேதை இப்சனோடு ஒப்பிட்டு பேசியிருப்பார். சரிங்களா? இதனால தான் சொல்லுவாங்க தென்னாட்டின் பெர்னாட்ஸா அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? இந்த கல்கி கிருஷ்ணமூர்த்தி வந்து யாரோட ஒப்பிட்டு பேசுகிறார் பாருங்க? இப்சனோடு ஒப்பிட்டு பேசுகிறார். அடுத்து பாருங்க, அண்ணாவினுடைய உயர் பண்புகளின் உறைவிடம். அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயர் பண்புகளின் உறைவிடம். அண்ணா இஸ் அப்ளவ் ஆஃப் ஹை குவாலிட்டிஸ் அப்படின்னு சொன்னது யார் பாருங்க? பிபி கிரி, குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய பிபி கிரியை புகையாரம் செலுத்தியிருக்கிறார். ஓகேங்களா சார்? அடுத்து பாருங்க, ஒரு ஃபேமஸான ஒரு வசனம் வந்து ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. இது மாதிரி அண்ணாவுடைய பாடல்கள் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சொல்லியிருக்காரு. பாருங்க, லெஸ்லி நியூபிகன்
சரிங்களா? இவர் வந்து சொல்லியிருப்பார், லெஸ்லி நியூபிகன் என்ன சொல்றாரு பாருங்க, ஒரு கவிஞனுடைய படைப்பு சக்தி ஒரு சிறந்த மேதையினுடைய காந்த சக்தி, ஒரு அரசியல்வாதியினுடைய மதிநுட்பம் சாதாரண மக்களாலும் நேசிக்கப்படும் பட்டம், நேசித்தும் வாடும் எளிமை, அடக்கம், அன்பு அனைத்தும் ஒரே மனிதனில் இருந்திருப்பது ஒரு அபூர்வ மனிதர். அண்ணா என்று சொன்னவர் யாரு? லெஸ்லி நியூபிகன். இவ்வளோ ஒரு அயல்நாட்டு அறிஞர் சொல்லியிருக்காரு. ரொம்ப முக்கியமான ஒரு வாசனம் ஞாபகம் வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் மேடை பேச்சில் சிறந்த விலங்கு பார்த்தோன்னா அண்ணா தான். சரிங்களா? சிறந்த ஒரு சொற்பொழிவாளர். என்னுடைய மேடை பேச்சானது ஒரு தனித்துவம் வாய்ந்தது, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? ஓகேங்களா? அடுத்து பாருங்க இவருடைய இறுதி காலம் சரிங்களா எப்படி இருந்திருக்குன்னு பார்க்கலாம். 1968 செப்டம்பர் மாதம் அண்ணாதுரைக்கு என்ன பண்றாங்க பாருங்க, இவர் கேன்சர் தான் கண்டுபிடிக்கிறாங்க. முதல்ல கண்டுபிடிச்சு என்ன பண்ணா, சிகிச்சைக்காக சரிங்களா வேலைக்காவது போல அமெரிக்காவுடைய நியூயார்க் பார்த்தீங்கன்னா மருத்துவமனைக்கு அனுப்புறாங்க. அங்கே டாக்டர் தியோடர் மில்லர் தான் சிகிச்சை கொடுக்குறார். அறுவை சிகிச்சைலாம் முடிஞ்சிச்சு, சென்னைக்கு திரும்புறார். சரி, ஓகே, சென்னைக்கு திரும்பிட்டாரு. 1969 சரி ஜனவரி 14 அன்று கலைவாணர் NS கிருஷ்ணன் சிலை திறப்பு விழாவில் கலந்து கொண்டு, இதுதான் இவருடைய கடைசி பொது நிகழ்ச்சி. கண்டிப்பாக கேட்பாங்க. சரி, அவருடைய கடைசி பொது நிகழ்ச்சின்றது எது? கலைவாணர் NS கிருஷ்ணன் சிலை சிறப்பு. இதான் வந்து அவருடைய கடைசி ஒரு பொது நிகழ்ச்சியாக கருதப்படுகிறது. அடுத்து பாருங்க. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா 1969 பிப்ரவரி 3 அன்று அவர் செத்து போயிடுவார். அவர் என்ன பண்ணுவாங்க, மெரினா பீச்சில் எதுவுமே அடக்கம் பண்ணுவாங்க. சரிங்களா? மெரினா பீச்சில் என்ன பண்ணுவாங்க, அடக்கம் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தா அந்த ஊர்வலத்தில் பாருங்க 15 மில்லியன் மக்கள் கலந்து கொண்டு பார்த்தீங்கன்னா இறுதி மரியாதை செலுத்திடுவார். இவருடைய உடலானது சென்னையில் உள்ள மெரினா கடற்கரையில் அடக்கம் செய்யப்படும். இவருடைய உடல் வந்து பார்த்தீங்கன்னா மெரினா கடையில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. இந்த நினைவை போற்று வைக்கமா என்ன சொல்லுவாங்கன்னா அண்ணா சதுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேர் என்னது? அண்ணா சதுக்கம், அது அண்ணா ஸ்கொயர். சில ரொம்ப முக்கியமான விஷயம். சில மெரினாவில் வந்து இருக்கக்கூடிய அந்த நினைவுக்கு என்ன பேர்? அண்ணா சதுக்கம் என்ற பேர் வந்து இது பண்ணிட்டு பொதுமக்கள் எல்லாம் அதுக்கு அஞ்சலி செலுத்துற மாதிரி எல்லா வேலைகளையும் பார்த்துருக்கேன். ஓகேங்களா? அப்போ இவருடைய வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய பங்களிப்பு என்பது ரொம்ப பெருசான ஒரு பங்களிப்பு சார். அறிஞர் அண்ணாவுடைய பங்களிப்பு என்பது இங்கே வந்து DMK வந்து ஆட்சி வரதும் ADMK ஆட்சி வரும் ஒரு முழுமையான அடித்தளத்தை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தா அறிஞர் அண்ணா பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சியில் ஏகப்பட்ட பிளவுகள் ஏற்படுது. அடுத்து வந்து ஆட்சி கட்டில் கருணாநிதி வர்றாரு. அடுத்து கருணாநிதிக்கும் MGRக்குமே பிளவு ஏற்பட்டு என்ன பண்ணாரு, MGR அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி ஆவோன் பண்ணிட்டு அவர் வேற மாதிரி ஆட்சி பண்ணிட்டார். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ADMK DMK இது மாதிரி தான் மாற்றி ஆட்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? சரி, ஓகே சார். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து ஒரு முக்கியமான தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே சார், பாய்.